Good morning student. Today 11th physics work done by a constant force. Constant force ஆல என்ன work done நடந்தது அப்படிங்கிறத நம்ம calculate பண்ண போறோம். சரி அம்மா, work நடக்குது. work எப்படி கூட்டி நடக்கும்? force நம்ம apply பண்றதுனால தான் work done வந்து நடக்குது. சரியா? apply பண்ற force வந்து constant force ஆ இருக்கு. constant force அப்படின்னா என்னன்னா same amount of force. இனிஷியலாக நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ ஃபைனலாக வரைக்கும் அதே ஃபோர்ஸ் தான் இருக்கும். சரியா குட்டி? சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸு, அதை தான் நம்ம கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரியாம்மா? இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை இழுக்கிறோம். அப்படிங்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ அப்போ இதை இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆர்ஐ, இதை ஃபைனல் பொசிஷன் ஆர்எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? இப்போ டோட்டலாக ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போயிருக்கும். சரியாம்மா? இப்போது இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். சடனாக டக்குன்னு அங்கே போயிருக்காது. ஓகே குட்டி? அந்த கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன ஒர்க் டன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? ஒர்க் டன் W = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இங்கே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமாக்கா, இங்கே நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ஃபுல்லாகவுமே இந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணல. அதனுடைய ஒரு காம்பனண்ட் மட்டும்தான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? இதை ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ இந்த காம்பனண்ட் வந்து தான் ஆப்ஜெக்டுடைய மோஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காடா குட்டி? ஸோ அப்போ ஆப்ஜெக்டுடைய மோஷனுக்கு, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்கிறது ஃபோர்ஸுடைய ஒரு காம்பனண்ட்டு, அது எஃப் காஸ் தீட்டா. சரியா? இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போகுது. ஸோ அப்போ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சப்போஸ் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துக்கு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிஆர் அப்படிங்கக்கூடிய ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் போகிறதுக்கு என்ன ஒர்க் டன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DW அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம். சரியா? இந்த DW அப்படிங்கக்கூடிய ஒர்க் டன் தான் அந்த ஆப்ஜெக்ட்டு DR அப்படிங்கக்கூடிய ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு நடக்கிற ஒர்க் டன். ஓகேவாம்மா? இந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். அதை தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. டக்குன்ட்டு அந்த ஃபார்முலாவை மட்டும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு DR அப்படிங்கக்கூடிய பிளேஸ் போகிறதுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு நடக்கிற ஒர்க் டன் தான் பார்த்தீங்கன்னாக்கா DW. ஸோ அப்போ ஒர்க் டன் = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இங்கே என்ன ஃபோர்ஸு? எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபோர்ஸ் தான் வந்து காரணமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ எஃப் காஸ் தீட்டா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு DR. சரியா? ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போது டோட்டலாக அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போகிறதுக்கு என்ன ஒர்க் டன் அப்படின்னாக்கா W = இந்த வேல்யூவை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். சரியாம்மா? அப்போ இன்டெக்ரல் ஆர்எஃப், அப்பர் லோயர் லிமிட் ஆர்எஃப் இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் என்ன ஆர்எஃப். இனிஷியலாக ஆர்ஐ அப்படிங்கக்கூடிய பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் ஆர்எஃப் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகுது. ஸோ அப்போ ஒர்க் டன் W = இன்டெக்ரல் DW லிமிட் லோயர் லிமிட் ஆர்ஐ அப்பர் லிமிட் ஆர்எஃப். ஓகேவா கண்ணு? நம்ம செகண்ட் யூனிட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இன்டெக்ரல் DX = X அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இன்டெக்ரல் DY = Y. அப்போது இன்டெக்ரல் DW அப்படின்னா என்ன வரும்? நமக்கு W தானே வரும். ஸோ அப்போ W இந்த டேர்மை நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னாக்கா W = இன்டெக்ரல் DW இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். W = இன்டெக்ரல் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் RI RF F cos theta DR. சரியா குட்டி? இப்போது இதில் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்.
ஓகேவா? அதனால் நம்ம அதை வந்துட்டு இன்டெக்ரலுக்கு முன்னாடி எடுத்துக்கிறோம். dr மட்டும்தான் வேரியபிள், மாறக்கூடியது. ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸை பற்றி தான் நம்ம இப்போ படிச்சிட்ருக்கோம். சரியா? அப்போ f cos θ இன்டெக்ரல் ri to rf dr. சரியாம்மா? இப்போ நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். இது வந்து கான்ஸ்டன்ட் f cos θ அப்படி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம dw இன்டெக்ரல் பண்ணோமாக்கா w அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ dr இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு என்ன கண்ணு வரும்? r வரும். சரியா? ஸோ அப்போது dr இன்டெக்ரல் பண்ணோமா r வரும். லிமிட்டுக்கு இன்டெக்ரலுக்கு பின்னாடி லிமிட் எங்கே கண்ணு போகும்? ரைட் சைடு போகும். லோயர் லிமிட் என்னம்மா? ri. அப்பர் லிமிட் என்னம்மா? rf. இதெல்லாம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா குட்டி? ஈக்குவல் டு நமக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன கண்ணு? rf மைனஸ் லோயர் லிமிட் என்ன கண்ணு? ri. சரியா? அதுதான் நம்ம புக்கில் போட்டு காமிச்சிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அப்போது இந்த ஒர்க் டன்னு ஸ்மால் ஒர்க் டன்னை நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா w ஈக்குவல் டு f cos θ rf மைனஸ் ri. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ நடந்த ஒர்க் டன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா w ஈக்குவல் டு f cos θ rf மைனஸ் ri. இது அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கண்ணு. சம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்ஸுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். தியரியிலையும் இந்த கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி கிராஃபில் இருந்தும் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்போ என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா குட்டி? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் அதே மாதிரி ஃபோர்ஸை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துகிட்டு இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்போ என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கிராஃப் வரைஞ்சோமா அந்த கிராஃப் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா குட்டி? பாருங்கள், இதில் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ அந்த ஒய் ஆக்சிஸில் இந்த ஃபோர்ஸோடைய வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை இந்த ஃபுல் ப்ராசஸ் அப்பையும். இந்த கிராஃபோடைய அண்டர் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு எதை கொடுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்போ நம்ம என்ன ஒர்க் டன் செஞ்சோம் அப்படிங்கிற வேல்யூவை நமக்கு கொடுக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதை நம்ம கால்குலேட் பண்ணோமா இந்த தியரிட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது என்ன கண்ணு ஷேப்? ரெக்டாங்குலர் ஷேப். ரெக்டாங்குலருடைய ஏரியாவுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? லென்த் இன்ட்டு பிரெத். இன்டெக்ரல் அப்படிங்கிறது ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். ஓகேவா குட்டி? அதே மாதிரி இப்போ நம்ம இதனுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணலாம். ரெக்டாங்குலருடைய ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் கண்ணு. ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். நாம் இதில் ஹைட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? இதில் ஹைட் பாருங்கள் கண்ணு, இதுதான் ஹைட்டு. சரியா? அது f cos θ. லென்த்து இதுதான் கண்ணு லென்த்து, rf மைனஸ் ri. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன கண்ணு ஃபார்முலா? f cos θ இன்ட்டு rf மைனஸ் ri. சரியா? பாருங்கள், அதே வேல்யூவே தியரிட்டிக்கலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணமோ அதே தான் கிராஃப்லேயும் வந்துருச்சு. சப்போ அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய அண்டர் ஏரியா எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்போ என்ன ஒர்க் டன் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.2. An object of mass 2 kg falls from a height of 5 meter to the ground. What is the work done by the gravitational force on the object? Neglect air resistance. Take g equal to 10 meter per second squared. ஓகேவா கண்ணு? இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதனுடைய மாஸ் 2 கிலோகிராம். ஓகேவா? இந்த ஹைட்லேருந்து கிரவுண்டில் மேலேருந்து கீழே வந்து விழுது. ஓகேவா? மேலேருந்து கீழே வந்து கிரவுண்டை ரீச் ஆகிடுச்சு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கனாக்கா 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் இந்த ஸ்டோன் மேலே என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏர் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ண சொல்கிறாங்க. சரியா குட்டி? அதாவது ஏரால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜியோடைய வேல்யூவை 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஜி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் 9.8. நம்மளுடைய கால்குலேஷன் கன்வீனியன்ட்டுக்காக நம்ம ரவுண்டாக 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியம்மா? ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க 2 கிலோகிராம். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு
சரி இங்கே இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனலுக்கு இங்கே வந்துடுச்சு, கிரவுண்டை ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட் அப்படின்னாலும் ஒன்று தான். அது எவ்வளோ கண்ணு? 5 மீட்டர். சரியா? ஜியோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் நடந்தது, என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன கண்ணு? அது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தானே கண்ணு. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரியம்மா, நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் அதுக்கு ஃபார்முலா என்ன கண்ணு? ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஓகேவா? இப்போது நமக்கு இது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டை ரீச் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்டெக்ரல் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆர்ஐ ஆர்எஃப் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். சரியா? இப்போது அந்த என்ன ஃபோர்ஸுடைய எஃப் காஸ் தீட்டா அப்படிங்கிற காம்போனண்ட்டு தான் அதனுடைய மோஷனுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம இதை எப்படி கண்டு போடுறோம்? இன்டெக்ரல் ஆர்ஐ ஆர்எஃப் எஃப் காஸ் தீட்டா டிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஏன்னாக்கா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாவையும் நீங்கள் ஞாபகம் பண்ணிக்கோங்க. சரியா? அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதில் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அதை நம்ம இன்டெக்ரலுக்கு முன்னாடி வெளியில் எடுத்துடுறோம். ஸோ அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா இன்டெக்ரல் ஆர்ஐ ஆர்எஃப் டிஆர். ஏன்னா இதுதான் நமக்கு மாறக்கூடியது. சரியா? இங்கே ஃபோர்ஸ் என்ன கண்ணு கொடுத்துட்டாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எம்ஜி. ஸோ அதனால் ஃபோர்ஸுக்கு பதிலாக எம்ஜி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். காஸ் தீட்டா. ஓகே, அதே மாதிரி டிஆரை இன்டெக்ரல் பண்ணோமா ஆர் வரும். லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்போ ஆர்எஃப் மைனஸ் ஆர்ஐ. முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா குட்டி? அதே தான். ஸோ எஃப் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், எம்ஜி காஸ் தீட்டா, ஆர்எஃப் மைனஸ் ஆர்ஐ. இதுதான் கண்ணு ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் பாருங்கள், ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், ஆப்ஜெக்டுடைய மோஷனும் எப்படி கண்ணு இருக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குது? டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷன். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0, ஏன்னா ரெண்டுமே பேரலாக இருக்குது. சரியா குட்டி? அப்போ காஸ் 0வுடைய வேல்யூ என்ன கண்ணு? 1. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி எழுதலாம்? டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி, இந்த வேல்யூ 1 ஆகிடுச்சு, எம்ஜி ஆர்எஃப் மைனஸ் ஆர்ஐ. அவ்வளோதான் கண்ணு ஃபார்முலா. ஈஸி சம். பார்த்தா தான் பெரிய டயக்ராம் மாதிரி போட்டிருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு பார்த்தோமா ரொம்ப 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 ஈஸி. மாஸ் என்ன கண்ணு? நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 2 கிலோகிராம். அது யூனிட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் கண்ணு. ஜியோடைய வேல்யூவும் அவங்களே கொடுத்துட்டாங்க 10. ஆர்எஃப் மைனஸ் ஆர்ஐ, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கண்ணு? 5. ஸோ 2 10s are 20, 25, 20 into 5 100 ஜூல். ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் என்ன ஒர்க் டன் நடந்தது அப்படின்னாக்கா 100 ஜூல் ஒர்க் டன் வந்து நடந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ஒர்க் டன். சரியாம்மா?